இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, யோவான் எழுதின நற்செய்தி நூலின் 12ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வாழ்வின் கடைசி வாரத்திற்கு, அதாவது பாடுகளின் வாரத்திற்கு நேராக இந்த அதிகாரம் வழிநடத்தி செல்கின்றது. இந்த அதிகாரத்தை 8 பகுதிகளாக பிரித்து தியானிக்கலாம். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் பெத்தானியாவில் இயேசுவுக்கு மரியாள் அபிஷேகம் செய்வதை பார்க்கின்றோம். 2வது பகுதி 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் உயிரோடு எழுப்பின லாசருவை கொல்வதற்கு சதித்திட்டம் தீட்டுவதை பார்க்க முடிகின்றது. 3வது பகுதி 12ஆம் வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் எருசலேமுக்குள் இயேசு கிறிஸ்துவின் வெற்றி பிரவேசத்தை பார்க்க முடிகின்றது. 4வது பகுதி 20வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் கிரேக்கர்கள் இயேசுவை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். இயேசு கிறிஸ்து தாம் மகிமைப்படும் நேரம் வந்தது மற்றும் தன்னுடைய மரணத்தை பற்றி முன் அறிவிக்கின்றார். 5வது பகுதியாக 27வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் கலக்கமடைந்த ஆத்துமாவும் பரலோகத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்த வந்த சத்தத்தையும் நாம் கேட்க முடிகின்றது. 6வது பகுதியாக 31வது வசனத்திலிருந்து 36வது வசனம் வரைக்கும் சிலுவையானது நியாய தீர்ப்பு, ஆனால் சாத்தானின் தோல்வி மற்றும் எல்லா மக்களையும் ஆண்டவர் தன்னிடம் எடுத்துக்கொள்கிறார் என்பதை குறித்து பார்க்க முடிகின்றது. 7வது பகுதி 37வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரைக்கும் அடையாளங்கள், அற்புதங்கள் இருந்த போதிலும் இயேசு கிறிஸ்துவை நம்பாத, விசுவாசிக்காத ஒரு கூட்டம். இது ஏசாயா தீர்க்கதரிசியின் நிறைவேறுதல் என்பதை பார்க்கிறோம். 8வது பகுதியாக 44வது வசனத்திலிருந்து 50வது வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் இறுதியாய் பொதுவாய் மக்களை அழைப்பதையும் அவருடைய ஊழியத்தின் சுருக்கத்தையும் குறித்து நாம் பார்க்க முடிகின்றது. 12ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் பஸ்கா பண்டிகையின் 6 நாட்களுக்கு முன்பு இயேசு தமக்கு மரியாதை கொடுக்கின்ற ஒரு பெரிய விருந்துக்காக பெத்தானியாவுக்கு வருகின்றார். இந்த பெத்தானியா விருந்திலே மார்த்தாள் பரிமாறுகிறாள். மரியாள் இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒரு ராத்தல் அளவுள்ள மிகவும் விலை உயர்ந்த நளதம் என்னும் தைலத்தை எடுத்து இயேசு கிறிஸ்துவின் பாதங்களிலே பூசி தன் தலைமயிரால் கூந்தலால் அதை துடைக்கிறாள். அதனால் வீடு முழுவதும் நறுமணமாய் மாறி கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகின்றது. 3வது வசனத்திலே, அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது என்பதை பார்க்க முடிகின்றது. மரியாள் ஆண்டவர் மேல் வைத்திருந்த அன்பு, மரியாதை, மகிமை செலுத்தும் குணம் இதிலே நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. ஆகவே மத்தேயு 26ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு வைத்த மரியாள் தான் அதை வெளிப்படுத்தினாள். இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்று சிந்திக்க வேண்டும். ஆகவே நாமும் கிறிஸ்துவின் மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்த அழைக்கப்பட்டோம். 5வது வசனத்திலே இந்த தைலத்தை 300 பணத்துக்கு 300 தினாரிக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று ஒருவர் சொல்லுகின்றார். ஒரு தினாரி என்பது ஒரு மனிதனுடைய ஒரு நாள் வேலை கூலி. அப்படி என்றால் 300 பெருக்கல் ஒரு நாளைக்குரிய வேலை கூலி 1000 என்று வைத்தால் 3 லட்சம் ரூபாய்கள் அடங்கும். ஆண்டவர் மேல் அன்பு வைத்ததை வெளிப்படுத்த ஒரு வருடத்திற்கான முழு கூலியையும் செலவழித்து விட்டாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து தன்னையே நமக்காக கொடுத்தார். அப்படிப்பட்டவருக்கு நாம் நம்மையே கொடுக்க, நம்மிடமுள்ள மிக சிறந்தவற்றை கொடுக்க அழைக்கப்பட்டோம் என்பதை மறந்து போக வேண்டாம்.
9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது ஒரு பெரிய கூட்டம் இயேசு கிறிஸ்துவை காண்பதற்காக மட்டுமல்ல, லாசருவை உயிர்த்தெழுந்தவரை காண்பதற்காகவும் வருகிறது. அவரது உயிர்த்தெழுதல் பலரை இயேசு கிறிஸ்துவிடம் முழுமையான நம்பிக்கை விசுவாசம் கொள்ள செய்கிறது. பிரதான ஆசாரியர்கள் ஆனபடியினாலே இயேசு கிறிஸ்துவையும் லாசருவையும் சேர்த்து கொலை செய்ய திட்டமிட்டு அதற்காக முயற்சிக்கின்றார்கள். காரணம், இப்படிப்பட்ட அற்புதத்தை அவர்கள் ஒருபோதும் கண்டதில்லை ஆனபடியினாலே எப்படியாகலும் இயேசு கிறிஸ்துவையும் லாசருவையும் கொல்ல திட்டம் தீட்டுகின்றார்கள். 12ஆம் வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள் ஒரு வெற்றி பிரவேசம் செய்வதை நாம் காண முடிகின்றது. பண்டிகைக்காக திரளான ஜனங்கள் வந்திருக்கின்றார்கள். 13வது வசனத்திலே குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். குருத்தோலைகளை பிடித்து கொண்டு ராஜாவுக்கு எதிர்கொண்டு போவதும் ராஜாவை வரவேற்பதும் வழக்கமாக இருந்தது. அப்படியே ராஜாதி ராஜாவாகிய கிறிஸ்துவை அவர்கள் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு அவரை வரவேற்கிறார்கள். அனைவரும் ஓசன்னா என்று புகழுகிறார்கள். ஓசன்னா என்பது இப்பொழுதே இரட்சியும் அல்லது மேலோகத்திலிருந்து இரட்சியும், தேவனே எங்களை இரட்சியும் என்பது பொருளாகும். ஆண்டவரே எங்களை விடுதலையாக்கும் என்று அவர்கள் அழைக்கின்றார்கள். அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். தாங்கள் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாய் அறிவித்தார்கள். இன்றைக்கும் ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே செய்தவற்றை, நாம் பார்த்தவற்றை, கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறித்த சத்தியத்தை உணர்ந்தவற்றை சாட்சியாக அறிவிக்க அழைக்கப்பட்டோம். ஆகவே அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டபடியினாலே அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள் என்று 18வது வசனம் கூறுகிறது. 4வது பகுதியான 20ஆம் வசனத்திலிருந்து 26 வரைக்கும் கிரேக்கர்கள் இயேசு கிறிஸ்துவை தேடி கொண்டிருக்கின்றார்கள். 21வது வசனத்தில் கலிலேயா நாட்டு பெத்சாய்தா ஊரான ஆகிய பிலிப்புவினிடத்தில் இந்த கிரேக்கர்கள் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். இன்றைக்கும் பல கூட்ட மக்கள், பல ஜாதி மக்கள், பல இன மக்கள் இயேசு கிறிஸ்து இரட்சகரை, விடுதலையாக்குகிறவரை காண விரும்புகிறோம் என்று தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். பிலிப்பு வந்து இந்த செய்தியை அந்திரேயாவுக்கு அறிவிக்கின்றார். பின்பு அந்திரேயாவும் பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அன்பானவர்களே, இந்த அந்திரேயாவை பற்றி யோவான் 1ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலே படிக்கும்போது, அந்திரேயா முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை, பேதுருவை, இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். அன்பானவர்களே, எந்த அளவுக்கு அந்திரேயா இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிப்பதிலே முனைப்புடன் செயல்படுகின்றார் என்பதை பார்க்க முடிகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலும் அந்திரேயாவை போல இயேசு கிறிஸ்துவை தேடிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தின் அநேக மக்களுக்கு ரட்சிப்பை, விடுதலையை, மீட்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற தேவையுள்ள மனிதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க அழைக்கப்பட்டோம் என்பதை மறந்து போக வேண்டாம். இயேசு கிறிஸ்து 24வது வசனத்திலே, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொல்லுகின்றார். ஆகவே ஆண்டவர் சொல்லுவது முழுமையாய் மெய் வாழ்வை குறித்த நம்பிக்கையோடு கூட இந்த உலக வாழ்வை வெறுத்து வாழ வேண்டும் என்பதை குறித்தே தெளிவுபடுத்துகின்றார். அதைத்தான் 25வது வசனத்திலே, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாக காத்து கொள்வான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவன் என்றால் இந்த உலகத்திற்குரிய ஆசா, பாசம், பூமிக்குரிய ஆசைகள், இவை அனைத்தை காட்டிலும்
பரலோகத்துக்கு அடுத்த ஆவிக்குரிய ஆசைகளுக்கு உயர்ந்த மதிப்பு கொடுத்து அதை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன மனப்பான்மையோடு வாழுகிறார்கள் என்பதே இதன் பொறுப்பாய் அமைகின்றது. விசுவாசிகள் இந்த உலகத்தில் உள்ள இன்பங்கள், தத்துவங்கள், வெற்றிகள், மதிப்புகள், குறிக்கோள்கள் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி நித்திய ஜீவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆகவே நித்தியத்துக்குரிய நம்பிக்கையிலே நாம் வளர அழைக்கப்பட்டோம். 26வது வசனத்திலே, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். நம்மை கனம் பண்ண நாம் கிறிஸ்துவை பின்பற்ற அவருக்கு ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டோம். அப்படி என்றால் நாம் மேன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறோம் என்று அர்த்தம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபித்தபோது, பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று ஜெபிக்கின்றார். மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. பிதாவை மகிமைப்படுத்தும் போது பிதாவானவர் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆகவே கிறிஸ்துவானவர் நமக்கு கொடுத்த கட்டளை, அவரை நாம் என்றைக்கும் மகிமைப்படுத்த வேண்டும் என்று. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்தை குறித்தும் சாத்தானின் தோல்வியை குறித்தும் தொடர்ந்து உள்ள பகுதியிலே சொல்லுகின்றார். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்று தன்னுடைய சிலுவையின் மரணத்திலே இரத்தம் சிந்தி நமக்காக பாடுபட்டு சம்பாதித்த இரட்சிப்பை குறித்தும், அப்போது அந்த இரட்சிப்பின் மூலமாய், சிலுவையின் இரட்சிப்பின் மூலமாய் நாம் அடைய போகின்ற மீட்பை குறித்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெரிவிக்கின்றார். தொடர்ந்து இந்த உலகத்திலே கொஞ்ச காலம் நம்மோடு கூட இருப்பார் என்பதை குறித்து, கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும் என்று சொல்லுகின்றார். ஒளி உங்களோடு இருக்கையில் ஒளியின் பிள்ளைகளாகும்படி ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று அறிவுரை சொல்லுகின்றார். முழுமையாய் இயேசு கிறிஸ்துவாகிய மெய் ஒளியிலே நிலைத்து நின்று ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அழைக்கின்றார். இறுதியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்திருந்தாலும் அவரை அநேகர் விசுவாசிக்கவில்லை என்பதற்காக ஆதங்கப்படுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றும் அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஆனாலும் இந்த பொல்லாத ஜனங்கள் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத ஒரு கூட்டம் இருக்கிறது. காரணம், அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினதே அதற்கு காரணம் என்பதை நாம் கண்டுகொள்கின்றோம். நமக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த அழைப்பு, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். மெய் ஒளியாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நாம் அவருடைய சத்தியத்திலே நடக்கும்படியாக மெய் ஒளியாய் வந்தார். அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்பி விசுவாசித்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக காத்திருக்கின்றார். ஆகவே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உடையவர்களாய் நாம் வாழுவோமாக. இந்த அதிகாரத்திலே கற்றுக்கொண்ட மரியாளை போல மிக சிறந்ததை, உச்சிதமானதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுப்போம். ஓசன்னா, ஆண்டவரே எங்களை இரட்சியும் என்று நாம் ஆர்ப்பரிப்போம். அந்திரேயாவை போல இயேசுவை தேடிக்கொண்டிருக்கின்ற புறஜாதியார்கள், கிரேக்கர்களுக்கு இயேசு கிறிஸ்துவே தெய்வம் என்பதை வாழ்ந்து காட்டுவோம், அறிவிப்போம், இயேசுவிடம் கொண்டு வருவோம். முழுமையான நம்பிக்கையோடு அவரை விசுவாசித்து அவர் நமக்கு வைத்திருக்கின்ற நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களின்படி நடக்க நம் ஒவ்வொருவருக்கும் தம்முடைய அளவில்லாத கிருபையை தந்தருள்வாராக.